ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டு போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கார் டாஸ்கில் வந்து பெரிய இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு வார்த்தை மோதல் வந்து உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதை சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தைகள் வந்து நைட்டு நீங்கள் பார்க்கும்போதே பார்ப்பீங்க, பீப் போட்டிருக்காங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வக்கரத்தெல்லாம் அதில் கொட்டியிருக்காங்க எல்லாருமேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சின்ன காருக்குள்ளே அத்தனை பேர் எப்படி உட்கார முடியும் ஒன்று. ஸோ அதுதான் வந்து டாஸ்க்கே, உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்ரம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பார்வதி கமருதீனை பார்த்து. அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு சிரிச்சுன்னு இருந்திருக்காங்க. டேய், இந்த காருக்குள்ளே வந்து உங்களோட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லும்போது பார்வதி சொல்லியிருப்பாங்க, அது என்ன பண்ணுறது, அதை வச்சு தான் அங்கே ஓட்டிகிட்ருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. இது அதுக்குள்ளே அதை வச்சு தான் ஓட்டணுமா இல்லை ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. பட் கரெக்டாக தெரில. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். உடனே வந்து சாண்ட்ரா வந்து கமருதீனை பார்த்து ஏதோ காமுருதீன் ஏதோ சொன்ன மாதிரி கேள்விப்பட்டோம். பட் அதுக்கு வந்து இவர் வந்து ஸ்கேம்ட்ரான்னு சொன்னாராம். ஸோ இப்படி பண்ணும்போது பாரு நடுவில் வந்திருக்காங்க. ஏன் வன்மத்தெல்லாம் கொட்டுறன்ற மாதிரி, நீ பொறுக்கி பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நமக்கு கரெக்டான நியூஸ் கிடைக்கல. ஸோ நீங்கள் இது ப்ரமோவில் பார்த்தனால உங்களுக்கே தெரியும், 2 பேரும் மாற்றி மாற்றி வார்த்தை விட்டுருப்பாங்க. ஸோ அப்புறம் கமருதீன், சாண்ட்ரா 2 பேரும் பயங்கரமாக அந்த உச்சகட்ட கோவத்துக்கு போயிட்டு 2 பேரும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கார்லேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா இறங்கிட்டு உட்காந்து அழுதுந்துக்கிறாங்க ரொம்ப நேரம். அவங்க அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணது, அவங்க மேலே அந்த தொடுத்த வார்த்தைகள் வந்து எவ்வளோ வந்து கேவலமான வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் இங்கே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் மக்கள் நடந்தது. பட் ஆனால் உள்ளே வந்து பயங்கர வந்து சண்டை நடந்ததுன்றது வந்து உண்மை. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவங்க ஈகோ, அவங்க வன்மத்தை வந்து எல்லாருமே இறக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் மற்றவங்க மேலே. பர்சனல் வெஞ்சன்ஸ் என்னென்ன இந்த இது வரைக்கும் டாஸ்க் நடந்ததோ அது எல்லாம் சேர்த்து வச்சு இந்த டாஸ்கில் வந்து எல்லோரும் கொட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு இருக்கா இல்லை அப்பாற்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார் வீக்கெண்ட் எபிசோடில். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.